வணக்கங்க. மணத்தக்காளி கீரை அது நன்மைகளை பார்க்கலாம். இது அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரம் 2 முறை இதை வணக்கி சாப்பிட்ணும். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் காரம் மிளகா எதுவுமே சேர்த்துக்க கூடாது. வெங்காயம் மட்டும் நல்லா உண்டுன்னு சேர்த்துக்கலாம். நாம் இதை வணக்கி சாப்பிட்டோம், இனிமேல் அல்சர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1 மாதம் இதை கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அல்சர் குணமாயிரும். இதை பச்சை இலையாகவே 2 மென்று தின்னா வாய் புண்ணுக்கு நல்லது. இதை வேக வச்சு சூப்பாகவும் குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க. ஆனால் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால குடிக்க முடியாது. அதை நீங்கள் வணக்கியே சாப்பிட்லாம். மிளகாயே சேர்த்துக்க கூடாது. நார்மலாக இருக்கிறவங்க மிளகா சேர்த்துக்கலாம். அது வரமிளகா மட்டும்தான் சேர்த்துக்கணும். மிளகா பொடியெலாம் சேர்த்துக்க கூடாது. தேங்காய் சேர்த்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்களும் தேங்காய் சேர்த்து வணக்கிக்கலாம். மிளகா சேர்த்துக்க கூடாது. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து வெங்காயம் சேர்த்து இதை வணக்கிக்கணுங்க. நார்மலாக இருக்கிறவங்க வரமிளகா தான் சேர்த்துக்கணும். கீரைக்கு நல்லதுங்க. மிளகா பொடி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பார்த்து நீங்களும் அதை பயனடைங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இனிமேல் போட போகிறோம். ஒன்றாவது உங்களுக்கு பயன் தரும். நன்றிங்க.